ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி விடுதியில் தங்கியிருந்து பயின்று வந்த பயிற்சி பெண் மருத்துவர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சாருமதி என்ற பயிற்சி மருத்துவர் திடீரென விடுதியில் மயங்கி விழுந்துள்ளார். தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அவர் விடுதியில் இருந்து பூச்சிக்கொல்லி மருந்தை உட்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி மேற்கொண்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து புகாரின் பேரில் ஆசாரிப்பள்ளம் காவல் நிலைய போலீசார் தற்கொலைக்கு முயன்ற சாருமதியின் சக மாணவியிடம் விசாரணை மேற்கொண்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே மின்சாரம் தாக்கி மின்வாரிய ஊழியர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஊசெல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் திருவண்ணாமலை மின்வாரிய அலுவலகத்தில் ஒயர்மேனாக வேலை செய்து வந்துள்ளார். கடந்த சில நாட்களாக விடுப்பில் இருந்து வந்த பாலகிருஷ்ணன் தனது வீட்டுக்கு அருகில் உள்ள தகர கொட்டகைக்கு மின் இணைப்பு கொடுக்க முயன்றபோது மின்சாரம் தாக்கியதில் தூக்கி வீசப்பட்ட பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உயிரிழந்த பாலகிருஷ்ணனுக்கு சங்கரி என்ற மனைவியும் 3 பிள்ளைகளும் உள்ளனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறை அருகே குடியிருப்புக்குள் புகுந்த காட்டு யானைகள் தாக்கியதில் 4 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட கஜமுடி எஸ்டேட் தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களின் குடியிருப்பு பகுதியில் நுழைந்த காட்டு யானைகள் சரோஜினி என்பவரை தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்தார். மேலும் அப்பகுதியில் இருந்த மக்களை யானை துரத்தியதில் அச்சத்தில் விழும்பொழுது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் உதயகுமார், சந்திரன், கார்த்தி, ஈஸ்வரி ஆகிய 3 பலத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து 4 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே அகரபாளையம் புதூர் நகராட்சி ஆரம்ப பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியை சரஸ்வதி இன்று காலை வெள்ளக்கோவில் இந்திரா நகரில் இருந்து தனியார் வேன் ஓட்டுநர் கார்த்திக் மகள் ராகவி, அவரது சகோதரி யாழினி ஆகியோரை தனது இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்து சென்றார். அப்போது செம்மாண்டபாளையம் மளிகை கடை அருகே சென்றபோது நிலை தடுமாறி எதிரே வந்த டிராக்டர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. சம்பவ இடத்திலே அரசு பள்ளி ஆசிரியை சரஸ்வதி மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவி ராகவி ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த யாழினி காங்கேயம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து தொடர்பாக வெள்ளக்கோவில் போலீசார் விசாரித்து வரும் நிலையில் விபத்தில் சிக்கி பள்ளி ஆசிரியை மற்றும் மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.